முருங்கைக்கீரை பொடி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன சத்துக்கள் கிடைக்குது, அதை எப்படி சாப்பிடலாம், இதையெல்லாம் பற்றி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம். முருங்கைக்கீரை பொடி இது ஒரு பவர் பேக் சத்துன்னே சொல்லலாம். நாம வீட்டுல சமைக்கிற கீரையை விட இந்த முருங்கைக்கீரை பொடியில சத்துக்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இது ஒரு சூப்பர் ஃபுட்னே சொல்றாங்க. இதை சாப்பிடும்போது நமக்கு என்னென்ன பலன் எல்லாம் கிடைக்கும், சத்துக்களோட அரசன்னே சொல்லலாம். நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா வைட்டமின்ஸ், உதாரணமா ஏ, சி, இ, கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம்னு நிறைய சத்துக்கள் இதுல கொட்டி கிடக்கு. இதுல பால்ல இருக்கிறத விட 4 மடங்கு அதிகமா கால்சியம் இருக்கு. அதனால எலும்பு நல்ல பலமாகும், மூட்டு வலி எல்லாம் வராம இருக்க உதவும். இதுல இரும்புச்சத்து ரொம்ப அதிகம். அதனால ரத்த சோகை இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா ரத்தம் நல்லா ஊறும், உடல் சோர்வும் நீங்கும். வைட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால உடம்புல நோய் வராம தடுக்கிற இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வைக்க இது சப்போர்ட் பண்ணும்னு சொல்றாங்க. இதுல இருக்கிற வைட்டமின் ஏ, இ சத்துக்கள் முடி நல்லா வளரவும் நம்ம தோல் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கவும் உதவும். இதை எப்படி எவ்வளவு சாப்பிடணும், தொடர்ந்து சாப்பிடலாமா, அதையும் தெரிஞ்சுப்போம். தாராளமா இது கீரையோட சத்து தான். அதனால இதை தினமும் உங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம். ஆரம்பத்துல ஒரு நாளைக்கு 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பழகுனதும் ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் சாப்பிடலாம். அதுக்கு மேல ரொம்ப ஜாஸ்தியா சாப்பிட வேண்டாம். எப்படி சாப்பிடலாம்? காலையில வெறும் வயிற்றுல சுடுதண்ணீர்ல இல்லைன்னா பால்ல 1 ஸ்பூன் போட்டு கலந்து குடிக்கலாம். பழச்சாறு இல்லைன்னா ஸ்மூத்தி செய்யும் போது அதுல 1 ஸ்பூன் போட்டு கலந்து குடிக்கலாம். சப்பாத்தி மாவு, தோசை மாவு பிசையும் போது அதுல கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாதம், ரசம், சாம்பார் மேல கூட கடைசியா தூவி சாப்பிடலாம். முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏதாவது பெரிய உடல்நல கோளாறோ இல்லைன்னா நீங்க மாத்திரை ஏதாவது ரெகுலரா போட்டுட்டு இருந்தீங்கன்னா டாக்டர் கிட்ட கேட்டுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறது ரொம்பவே பாதுகாப்பானது. அது மட்டும் இல்லாம நீங்க முதல் முறை சாப்பிடும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்பட்டால் கூட இதை சாப்பிட்றத நிறுத்திட்டு மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்றது ரொம்பவே பாதுகாப்பானது.